யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவத்தின் பிடியில் சிக்கி நான் உழந்தேன், தேவதம் அன்பினால் மன்னித்தேன். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாடல் ஒன்றை நாம் பாடி, பேரன்பை உணராமலே மெய்பாக்கியம் நாடினே. தேவனுடைய அன்பை உணராமலேயே மெய்பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓட்டிக்கொள்கிறார். அதனாலே அந்த மெய்பாக்கியம் கிடைக்குமா? நான் ஆவலோடே தேடியும் ஏமாறி போயினேன். அந்த அன்பை உணராமல், தெய்வ அன்பை உணராமல் எவ்வளவுதான் ஆவலோடு தேடினாலும் சரிதான், அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பல்லவிலே கொடுத்திருக்கல, வேறு ஒன்றினாலும் இரட்சகா மெய்பாக்கியம் அடையேன். வேறு எதிலுமே அந்த மெய்பாக்கியம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மனிதன் மெய்பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக பல வழிகளை எல்லாம் முயற்சி செய்து பார்க்க. அடுத்த ஸ்டான்ஸாவிலையும் நல்ல அருமையாக கொடுத்துருக்குது. பூலோக பொருள் இன்பத்தை பின்பற்றி போயினேன், சற்றேனும் அற்ப வாழ்வினால் நான் திருப்தி ஆகிலேன். பூலோகத்தில் எதை பின்பற்றி போனாலும் சரிதான், அதன் மூலமாக பாக்கியம் கிடைக்கும் என்று நினைத்தால் ஏமாந்து போக வேண்டியதான். வேறு ஒன்றினாலும் இரட்சகா மெய்பாக்கியம் அடையேன். இந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஆகவே மெய்பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் தேவ அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மெய்பாக்கியம் தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. அந்த பாக்கியத்தை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டால்தான் நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். ஆகவே தேவனுடைய பேரன்பு நமக்கு தேவை. இந்த அன்பு தேவை நமக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. அதுதான் தேவ நீதி என்று நாம் பார்க்கிறோம். அந்த தேவ நீதியை குறித்து தான் நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவ நீதி என்றாலே பலரும் பலவிதமாக அதை புரிந்து கொள்கிறவர்கள் உண்டு, விளக்குகிறவர்களாம் உண்டு. நாம் வேதத்தின் அடிப்படையிலே தேவ நீதி என்றால் என்ன, மனித நீதி என்றால் என்ன, தேவ நீதிக்கும் மனித நீதிக்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் அப்பொழுது நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த தேவ நீதியை பற்றி விளக்கப்பட்டுள்ள ஒரு பாடம், ஒரு ஆங்கில பாடம், அதை நீங்கள் கேட்டீர்களானால் அதில் ஒரு பொருள் அழகாக அதில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடலிலே தேவ நீதி என்றால் என்ன என்பது பற்றி ரொம்ப தெளிவாக இதில் பாட கேட்டீர்கள். தேவ நீதி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து தான் தேவ நீதி. நமக்காக நீதியை நிறைவேற்றி இருக்கிறார். இனி இதனுடைய விளக்கங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம். தேவ நீதி என்றால் என்ன? பாவத்திற்கு தண்டனை வழங்குதல் தேவ நீதி. யார் பாவி? எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்கள் தான். அப்போ உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தண்டனை வழங்கப்படும். அல்லது அக்கினி கடல், நரகம், பல பேர்களில் சொல்றோம் இல்லையா? இது மிக மிக பயங்கரமான ஒரு இடம், வேதனை நிறைந்த இடம். அந்த இடத்திற்கு மனிதன் போகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த பாவத்தினுடைய தண்டனையை மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால், சகிக்க முடியுமா என்றால் முடியாது. இந்த பாவத்தின் தண்டனைக்கிலிருந்து விடுபட முடியுமா என்றால் முடியாது. ஆகவே பாவத்தினுடைய தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு இந்த மனிதனுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவது தேவனுடைய நீதியாக காணப்படும்.
தண்டனை வழங்குவது தேவனுடைய நீதியாக காணப்பட்டாலும் ஆனால் தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொள்வதும் தேவனுடைய நீதியாக காணப்படுகிறது. அந்த தண்டனையை எவ்வாறு ஏற்றுக்கொண்டால் என்று நாம் பின்னால் பார்க்க தெரியும் இல்லையா? பாவத்தின் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். பேதுரு அப்போஸ்தலர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நாம பிழைத்திருக்கும்படிக்கு அவர் நம்முடைய பாவத்தை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே உயிர் கொடுத்தார். இவ்வாறு நமக்குள்ள தண்டனையை அவர் நம்மை விட்டு நீக்கி இருக்கிறார். நீக்கி என்ன பண்ணியிருக்கிறாரு? பாவியை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அந்த பாட்டில் கேட்டீங்க இல்லையா? ஜஸ்டிஃபைட். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். மனிதனுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் சரிதான், பக்தியின் செயல் எதுவாக இருந்தாலும் சரிதான், செயல் நல்லதுதான், செயல் தப்பு இல்லை. ஆனால் இது தேவனை திருப்திப்படுத்தாது. இந்த படகோட்டி அந்த தத்துவஞானிட்ட கேட்டானா, ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், எனக்கு அது தெரியாதுப்பா, நீச்சல்லாம் தெரியாதுப்பா. ஐயா உங்க வாழ்க்கை முழுசுமே பாழா போச்சுது ஐயா, நீங்க சாவ போறீங்க. இப்ப படகு கவலை போகுது, நான் குதிச்சு நீந்தி போயிருவேன், எனக்கு நீச்சல் தெரியும், உங்களுக்கு நீச்சல் தெரியல, உங்க வாழ்க்கை முழுசுமே பால். என்ன தெரிஞ்சதுக்கு? தத்துவ ஞானம் தெரிஞ்சதுக்கு, வானசாஸ்திரம் தெரிஞ்சதுக்கு, தெரிய வேண்டியது தெரியல. இன்றைக்கு கிறிஸ்தவருடைய நிலை இப்படித்தான் இருக்குது. எல்லாம் தெரியும், வேதத்தில் பார்த்தாச்சுன்னா கேள்வி கேட்டாச்சுன்னா பட்டு 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 பட்டுன்னு சொல்லுவான், டக்கு டக்கு டக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? அந்த கேள்வியை மட்டும் கேட்க இல்லைங்க. வாழ்க்கை முழுசுமே போச்சு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா போதும். அது இல்லாம நீ வேதத்தை மனப்பாடம் பண்ணி முழுசுமா மனப்பாடம் பண்ணாலும் பிரயோஜனம் உண்டா? பாட்டு ஓங்கி ஓங்கி பாட்டினாலும் பிரயோஜனம் உண்டா? அறிய வேண்டியதை அறியவில்லை. இன்னைக்கு மனிதன் அப்படித்தான் இருக்கிறான். நாம எப்படி இருக்கிறோம்? அறிய வேண்டியது அறிந்திருக்கிறோமா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் அறிந்து விசுவாசம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? இல்லைன்னா கதி அதோ கதிதான். இதுதான் நிலைமை. அடுத்து மொராலிட்டி, நல்லொழுக்கம். நல்ல ஒழுக்கமாக வாழ்ந்தா போதிய நல்லவனா வாழ்வீங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதலே செய்யப்படாது. அப்போ கடவுள்கிட்ட போயிடலாம். முடியுமா? முடியாது. ஒன்றும் தேவனண்டை சேர்க்காது. இதுதான் இன்னொருக்கா அதை போட்டிருக்கு பாருங்க. மொராலிட்டி, குட் ஒர்க்ஸ், philosophy, religion, அடுத்து charitable deeds, தான தர்மம் எல்லாம் பண்ணுது, புண்ணிய காரியங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டா போயிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாமா? ஒன்றும் முடியாது, தேவனோடு சேர முடியாது. அடுத்தது கோயிங் டு சர்ச், கோயிலுக்கு ஒழுங்காக போயிட்டா போதும், போயிடலாமா? அதுதான் நாம் அடுத்த படத்தில் பார்க்குறப்பாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த மதிலை தாண்டறதுக்கு முயற்சிகள், இது கோயிலுக்கு போகிறவங்க செய்கிறது. சிலர் போதனையே அதுதான், நீ எங்கள் கூட்டத்தில் வந்து முங்கிட்டேன்னா அவ்வளோதான், ஐயா உனக்கு மேலே தான். ஞானஸ்நானத்தினால பரலோகத்துக்கு போயிடலாமா? போக முடியாது. அது எத்தனை எங்கே போய் முங்கினாலும் சரி தான், முங்கிட்டு வந்துட வேண்டியதான், இருக்க அழுக்கு போகும், அவ்வளோதான். அது ரட்சிக்காது மனிதனை. கோயிங் டு சர்ச், கோயிலுக்கு ஒழுங்காக போயிட்டா அது போதியா, அங்கே போய் ரொம்ப பக்தியாக இருந்துட்டா போதும். கோயிலுக்குள்ளே மட்டும் பக்தியாக இருக்கணும். பாடிக்கட்டு தாண்டியாச்சா அப்புறம் ஜாலி தான், அவுத்து விட்ட வேறு ஏதோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அப்படியா? பயன் இல்லை. லவ்விங் யுவர் நெய்பர், இதெல்லாம் நல்ல காரியம்தான், தப்பு கிடையாது, நல்ல காரியம்தான். ஆனால் தேவனண்டை சேர்க்காது. இது மதில தாண்ட முடியாதாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லா உதவி செய்யறதெல்லாம் நல்லதுதான், அவர்களை நேசிப்பதெல்லாம் நல்லதுதான். ஆனால் அது நம்மை தேவனுடைய சேர்க்காது. obeying the 10 commandments, சிலர் எனக்கு 10 கட்டளை கீழ்ப்படிஞ்சா போதுங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும், இப்படியெல்லாம் போதிக்கிறவங்களாம் இருக்காங்க. 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும்னு சொன்னா இயேசு கிறிஸ்து வேணுமா? வேண்டாம் இல்லையா? 10 கற்பனை கீழ்ப்படிஞ்சா போதும் இல்லையா? 10 கற்பனை நியாயப்பிரமாணத்துக்கு மனுஷன் செய்ய முடியுமா? முதல்ல முடியாது. சுமக்க முடியாத நுகத்தடின்னு சொல்லியிருக்கு இல்லையா? முடியாது, யாரால முடியாது. அதுல ஒண்ணு தவறுனா கூட அவன் எல்லாவற்றிலும் தவறுனவனாக கருதப்படுகிறான், பயன் இல்லை. அடுத்தது சேக்ரமெண்ட்ஸ்,
சாக்கிரமந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, ராப்போஜனம். ஒழுங்கா ராப்போஜனத்தில் போய் பங்கு பெறணும் ஐயா. எங்கே போயிடலாம்? நேர மோட்சத்துக்கு போயிடலாம். ரொம்ப பக்தியாக எடுப்பாங்க. அன்றைக்கி ராப்போஜனம் எடுக்கிறவங்களாம் எவ்வளோ பக்தியாக இருப்பாங்க தெரியுமா? அன்றைக்கி ஒரு நாளைக்கும் அந்த ஒரு நேரத்தில் மட்டும் ரொம்ப பக்தியாக அங்கே போய் கொடுக்குற நேரத்தில் அப்பத்தை எடுத்துட்டு சும்மா இப்படி நாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பக்தியாக இருக்கணுமா இல்லையா? எங்கே போனோம்? அது சாப்பிட்டாச்சுன்னா யாருடைய சரீரம்? அது சரீரம் இயேசு கிறிஸ்துவாவே மாறிடுது இவங்களுக்கு. அதே போல் பாத்திரத்தில் வந்து அங்கே கப்பு கப்பாக வச்சுருப்பாங்க இல்லையா, என்ன பவியம். அதில் சில இடத்துல அவங்க ஊற்றுவாங்க, ஆன்னு வாயை திறந்துக்கிட்டு இருப்பாங்க. ஊற்றுறது யார்? அவர் ஊற்றுவார், பெரியவர். கொண்டு போகுமா? இதில் பிரயோஜனம் இல்லை. அது யார் செய்யணும்? அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு பெறுகிறவர்கள் யார்? இதை அனுசரிக்கக்கூடியவர்கள் யாரு? மறுபடியும் பிறந்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனுடைய பிள்ளைகள் தான் அதில் பங்கு பெறணும். இது இல்லாமல் நீ வெறுமனே அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துட்டா பிரயோஜனப்படுமா? அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப பக்தியாக இருப்பான். சில இடத்துல மாதத்தில் ஒரு நாள், முதல் ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில கூட்டங்களில் வாரந்தோறும் வைப்பாங்க. ரட்சிக்கப்படாமல் நீ எது செய்தாலும் சரிதான், அதில் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. இதனால பிரயோஜனம் இல்லை. இங்கே ஒரு மனிதனுடைய ஒரு சின்ன கதையை பற்றி அங்கே போட்டிருக்கு பாருங்க. இது கொஞ்சம் நல்ல அழகாக அதில் விளக்கப்பட்டிருக்கு. ஆழமான குழியிலே அகப்பட்டு கொண்டான் ஒரு மனிதன். அந்த மனிதன் அதிலிருந்து தப்புவிப்பதற்காக நல்லா முயற்சி செய்து பார்க்குறான், வெளியிருந்து வரலாமான்னு. அவனுடைய முயற்சினால் அங்கே ஒன்றும் பலன் கிடைக்கல. அதே நேரத்தில் அவனுக்கு உதவி செய்வதற்காக வேறு ஆட்கள்லாம் அங்கே வருது. அங்கே ஒருத்தன் வந்து இவனுக்கு ஆலோசனை சொல்கிறான். என்ன ஆலோசனை சொல்கிறான்? நீ அங்கே உள்ளே இருந்துட்டு நல்ல தியானம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நல்லா தியானம் பண்ணு, அப்படியானா ஒருவேளை வந்து நீ வந்து மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அடுத்த இன்னொரு மனிதன் சொல்லி பார்க்குறான், மனிதனுடைய நிலையே இப்படித்தான்ப்பா, ஏற்கனவே எப்படியாவது அந்த மாதிரி ஒரு குழியில் வந்து மாட்டிக்கிறான், தப்புறக்கு வழி இல்லை, இது மனிதனுடைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இன்னொருத்தன் அந்த மனிதன் வந்து அங்கே வர்றான். அவன் வந்து என்ன சொல்கிறான்? அவன் தத்துவம் சொல்லிட்டு போயிடுறான். இந்த மாதிரி இந்த குழியெல்லாம் எப்பவும் இருக்காதுப்பா, இருந்தாலும் மனிதன் அப்படி அது சாகிறது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு போடுறான். இன்னொருத்த மனிதன் வர்றான். அவன் என்ன சொல்கிறான்? நீ ஒரு நாளைக்கு 5 நேரம் ஜெபம் பண்ணுப்பா, ஒரு நாளைக்கு 5 நேரம் ஜெபம் பண்ணேன்னா மேலே வந்துடலாம், ஒருவேளை கடவுள் உனக்கு இறங்கிடுவான்னு சொல்லி இவனும் உழுந்து ஜெபம் பண்ணி பார்க்குறான். ஒன்றும் நடக்கலை, வெளியே வர முடியல. இப்படி ஒவ்வொருவராக வந்து அவனை வெளியே தூக்கி வருவதற்குள்ள ஏற்பாடு பண்ணாமல் ஏதோ தத்துவம் பேசிட்டு போயிடுறான். இவன் எந்தவித நம்பிக்கையற்ற நிலையிலே அங்கே உள்ள கிடக்கிறான். அப்படி இருக்கும்போது இன்னொரு அந்த வழியாக வருகிறார். அவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அவனோட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ஏப்பா, நீ உள்ளிருந்து வெளியே வர விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவன் ஆமான்னு சொல்கிறான். அவர் அப்புறம் போய் அங்கிருந்து ஒரு பெரிய நீள கயிறு ஒன்றை எடுத்து வந்து உள்ளே போடுறார். அந்த கயிறு உள்ளே போட்டது மட்டுமல்ல, அந்த கயிறு வழியாக அவரே இறங்கி வர்றார். அவர் இறங்கி வந்து அந்த மனிதனை தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு அந்த கயிறு வழியாக மேலே வருகிறார். மேலே வந்து அவனை கரையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். சேர்த்து அவனை அங்கே தூக்கி விடுகிறதாக பார்க்கிறோம். இவ்விதமாக அந்த மனிதன் அந்த குழியிலிருந்து விடுவிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டான். ரொம்ப அருமையான ஒரு விளக்கப்படமாக காணப்படுது. மனிதனுடைய நிலை இதுதான். ஆழமான குழியிலே, சங்கீதக்காரன் சொல்றார் இல்லையா, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நீர் என்னை தூக்கி விட்டீர்கள். ஆண்டவர் செய்திருக்கிற இதுதான். மனிதனுடைய முயற்சினால அதுல இருந்து வர முடியாது. அந்த குழியிலே அகப்பட்டிருக்கிறவன் அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் சரிதான், அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்றானோ அந்த சேற்றிலே அவன் அமிழ்ந்துதான் போவான். கூட இருக்கிறவன் அவனை தூக்கி விட முடியுமா? முடியாது. வெளியே இருந்து ஒருவர் தான் கை நீட்டி தூக்கி எடுக்க வேண்டும். இதே போல அங்கே பாருங்க, ஒரு கயிறை போட்டு அவரே இறங்கி அவனை தூக்கி கொண்டு மேலே கொண்டு விடுறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த காரியமும் இதுதான். அவர் பரலோகத்திலிருந்தே சொல்லிட்டு உட்காரல. அவர் மனிதனை போல பாவ மாம்சத்தின் சாயலை தரித்து கொண்டு இந்த பூலோகத்தில் வந்தாரு. பூலோக
பூலோகத்திலே வந்து மனிதனுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் சம்பளத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் தண்டனை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் உயிர் கொடுத்தார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விட்டார். அதன் மூலமாகத்தான் நாம் இந்த பாவ குழியிலிருந்து விடுபட முடியும். விடுபடுவதற்கான வழி சம்பாதிக்கப்பட்டது, சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சம்பாதிக்கப்பட்டது. வேறு எந்த முயற்சியின் மூலமாகவும் அந்த மனிதன் உள்ளிருந்து வெளியே வர முடியல இல்லையா? முடியாது. இன்னைக்கு மனிதனுடைய முயற்சி இதெல்லாம் இருக்குது, அதுதான் காட்டுது இல்லையா? 5 நேரம் ஜெபம் பண்ணா போயிடலாமா? உபவாச ஜபங்கள் எல்லாம் கலந்து விட்டா போயிடலாமா மேல? முழு இரவு ஜபம் இல்லையா? முழு இரவு ஜபம், கால் இரவு ஜபம் எல்லாம் இருக்கு இல்லையா? உபவாச ஜபங்கள்லாம் பல விதமாக இருக்கு. உபவாசம் எதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு எல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட உபவாசம் எத்தனை மணிக்கு மேலே ஆரம்பிக்கணும்? 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 1 மணிக்கு முடியும். இதுக்கு பேர் என்ன ஜபம்? உபவாச ஜபம். 10 மணிக்கு வரவங்க சாப்பிடாம வருவாங்களா? அப்போ ஒரு பிடி பிடிக்க வேண்டியது. 1 மணிக்கு போனால் சாப்பாட்டு நேரம் தானே அது. இது என்னையா உபவாச ஜபம்? சில இடங்களில் இதுதான். அது மாசத்துல ஒரு நாள் ரொம்ப உபவாசம். போக முடியுமா? உன்னை கொண்டு போகுமா? ஒரு காலம் கொண்டு போகும். மனிதனுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் சரிதான், பக்தியின் செயல் எதுவாக இருந்தாலும் சரிதான், செயல் நல்லதுதான், செயல் தப்பு இல்லை. ஆனால் இது தேவனை திருப்திப்படுத்தாது. தேவனுடைய பலியின் மூலமாகத்தான், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் நமக்கு தேவ நீதி கிடைத்திருக்கிறது என்று நாம் வசனத்திலே பார்க்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான. அவர்தான் நீதி. நீதியை சம்பாதித்தவர் அவர்தான். அவரே வந்து விட்டார். இந்த பூலோகத்திலே மனிதனாக வந்து நாம் நிற்க வேண்டிய நிலையிலே அவர் நின்றார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், நம்மை தூக்கி தன்மேல் போட்டுக்கொண்டார். வசனம் என்ன சொல்லுது? நாம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்காகவும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ருசி பார்த்தார். இதன் மூலமாக தேவ நீதி நிறைவேற்றப்பட்டது. அவரே நமக்கு நீதியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எவ்விதமாக தேவ நீதியை நிறைவேற்றினார் நம்ம ஏற்கனவே பார்த்ததில்லை. அதனுடைய சுருக்கத்தை இப்படி நான் பார்க்கிறோம். பாவத்திற்கு தண்டனை வழங்குவது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அந்த பாவத்தின் தண்டனை கிறிஸ்துவின் மேல் வந்தது. எஸ்ஐயா 53:5 இருக்கு இல்லையா? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் தான் நாம் குணமாகிறோம். இதை அவரே செய்து முடித்து விட்டார். பாவ மாம்சத்தின் சாயலாக வந்ததுனால தான் இதை செய்ய முடிஞ்சது இல்லையா? பாவியாக வரல, பாவ மாம்சத்தின் சாயலை எடுத்துக்கொண்டார், மனிதனுடைய சாயலை எடுத்துக்கொண்டார். மனிதன் இருக்கிற இடத்திலே மனிதனாகவே அவர் வந்துவிட்டார். இதன் மூலமாக நமக்கு ஒரு நீதி நிறைவேற்றப்பட்டது. பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைச்சிருக்குது. சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைச்சிருக்குது. எபேசியர் 1:7 அழகா சொல்லியிருக்கு. பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் சம்பாதிச்சிருக்கிறார். அதன் மூலமாக மட்டும்தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வேறு வழியே கிடையாது. பாவ சுத்திகரிப்புக்கு வேறு வழி கிடையாது. இவ்வாறு சம்பாதிக்கப்பட்ட ஒரு தேவ நீதியை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்? அங்கே பவுல் அப்போஸ்தலன் ரோமர் நிருபத்தில் அழகாக எழுதுகிறார். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. இதை விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியும். எதை விசுவாசிப்பதன் மூலமாக? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பரிகாரத்தை விசுவாசிப்பதன் மூலமாக, இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதன் மூலமாக. இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஒரு மீட்பை சம்பாதித்தார். தனிப்பட்ட முறையிலே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுதல், இதுதான் விசுவாசத்தினாலே உண்டாகக்கூடிய தேவ நீதி. வேறு வழி கிடையாது. வேறு எந்த முயற்சியினாலும் நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம்,
அவருடைய மீட்பின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம், நம்மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் அல்ல, நம்முடைய செயல்கள் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் அல்ல. இவைகள் தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் வைக்கக்கூடிய விசுவாசம், இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தேவ நீதியாக காணப்படுகிறது. இதே காரியத்தை தான் அந்த ரோமர் 1:16-17 ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுவதன் மூலமாக கிடைக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு மட்டும்தான் நம் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும், வேறு எதனாலே முடியாது. ரோமர் 3:23-24 அதான் சொல்லியிருக்குது. 23 என்ன சொல்லியிருக்கிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, அது எப்படிதான் இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று அந்த வசனம் அழகாக சொல்லுது. வேறு எதன் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியாது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு தான், அது இலவசமானது. அதுக்கு எந்தவித கிரயமும் கிடையாது. அதற்கு கிரயத்தை செலுத்தியவர் அவர்தான். தன்னுடைய இரத்தத்தையே கிரயமாக செலுத்திவிட்டார். அதன் மூலமாக இந்த பெரிய ஒரு பாவ நிவாரணம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் சிலுவை பரிகாரத்தின் மூலமாக. இதை விசுவாசத்தின் மூலமாக நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவ்விதமாக தேவ நீதியை நாம் சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது, தேவ நீதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னென்ன பாக்கியமெல்லாம் இருக்குது, வேகமாக அதை பார்த்து முடிக்கலாம். என்னென்ன இருக்குது? பாவ மன்னிப்பு கிடைக்குது. எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ, அவர் உள்ளத்தில் வராரோ, அப்போ அவரோடு நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பாவ மன்னிப்பு கிடைக்குது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விடுகிறோம். அவர் தான் நீதிமான்கள் ஆக்குகிறார். அவருடைய செயல் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்று விடுகிறோம். தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு விடுகிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவ மகிமையை அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைச்சிருக்கு. தேவனை போல மாறப்போகிறோம். 1 யோவான் 3:2 என்ன சொல்லியிருக்குது? இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாகவே தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நம்பிக்கை நமக்கு கிடைக்குது. இப்படி இல்லை, இந்த உலகத்தில் பாடுகள் நிறைந்திருக்கலாம், கஷ்டங்கள் நிறைந்திருக்கலாம், வேதனைகள் நிறைந்திருக்கலாம். இந்த சரீரத்தில் எவ்வளோ தாங்க முடியாத வேதனைகளால் நோய்களால் நிறைந்திருக்கலாம். ஆனால் நாம் மகிமையை அடைய போகிறோம். நம்முடைய சரீரம் மகிமையின் சரீரமாக மாற்றப்பட போகிறது. அந்த பாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அவருக்கு ஒப்பாக மாறப்போகிறோம். தேவகுமாரனுக்கு ஒப்பாக மாறப்போகிறோம். இந்த நம்பிக்கை நமக்கு கிடைக்குது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். எப்போ கொடுக்கப்படுகிறார்? விசுவாசிகள் ஆகும்போது, காத்திருக்கும் போது இல்லை. காத்திருப்பது எப்போ? எருசலேமில் காத்திருக்கணும்னு சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் வரவே இல்லை, உலகத்துக்கு கொடுக்கப்படல. ஆகையினால நீங்க வெளியே எங்கேயும் போகாதீங்க, நான் போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவேன், அது வரைக்கும் இங்கே காத்திருங்க, எருசலேமில் காத்திருங்க. அவர் வந்த பிறகு போங்க, எல்லா இடமும் போய் சாட்சி சொல்லுங்க, என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்க, என்ன தியாகிங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இன்னைக்கு உள்ள மக்கள், ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஆவிக்காக காத்திருக்கிறாங்க. காத்திருக்கவும் சொல்றாங்க, காத்திருப்பு கூட்டமும் நடத்துறாங்க. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. அப்படியா? இந்த வசனத்தை படிங்க. எபேசியர், அதில் ஒரு வசனத்தை படிச்சிருங்க. எபேசியர் 1 13-14 படிங்க. உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, கொஞ்சம் நிறுத்துங்க. எப்போ? ஆமா, சத்திய வசனத்தை கேட்டு, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இன்றைக்கு வேதத்தை புரட்டி என்னத்தையோ ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டார். அதுக்கு ஒரு அடையாளம் வர வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ ஆவியான வரணும், அடையாளம் வரணும். ஐயா என்ன சொல்லணும்? ஆவியான வந்தாச்சுன்னா உடனே தெரியணும், டங்கு டங்குன்னு ஆடணும். என்ன சொன்னோம்? அப்படியே தாத்தக்கு பத்தாக்கு ஏதாவது ஒரு வாய் குளரும். வந்துட்டு பரிசுத்தாவியன் வந்துட்டியா? என்ன மதியினமான ஒரு போர்!
அந்நிய பாஷையில் பேசினாதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்காருன்னு அர்த்தமா, அடையாளம். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. நீ பேசுறதே அந்நிய பாஷை இல்லையா? நீ தத்தக்கு பத்தக்குன்னு ஏதோ 2-3 வார்த்தையை பேசுறது அந்நிய பாஷை? அது பாஷையே இல்லையே. அப்ப என்ன பேசுனாங்க? அழகா சொல்லிருக்கு இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் முதல்ல வந்து இறங்கினார் இல்லையா? அப்ப என்ன சொல்லியிருக்குது? அங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ நாட்டில் உள்ள பல பாஷைக்காரங்க வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த தத்தக்க பத்தக்க பேசுறதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சுன்னு சொன்னாங்களா? என்ன சொல்லியிருக்குது? அவரவர் தங்கள் தங்கள் பாஷையில பேச கேட்கிறோமே, மொழி, அது லாங்குவேஜ். புரிஞ்சுக்கணும், ஏமாந்து போகக்கூடாது. பிசாசு எவ்விதமாக எல்லாம் சத்தியத்தை திருப்புறான்னு பார்த்துக்கணும், யோசிக்கணும். தவறு, எவ்வளவு பெரிய தவறு. மொழி பேசணும்யா, அவர் லாங்குவேஜா இருக்கணும், அதுக்கு அர்த்தம் இருக்கணும். பேசுறவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா கூட்டத்திலையும் அந்த 2-3 வார்த்தை வச்சிருப்பாங்க, அதுதான் பேசுவாங்க. நீ நல்லா வேணும் டெஸ்ட் பண்ணி பாரு. அதுக்கு அர்த்தம் சொல்றது வேற. அர்த்தம் ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் அது ஒரு அர்த்தம் சொல்லுவாரு, அதே இதை இன்னொரு இடத்துல போச்சுன்னா அவர் வேற அர்த்தம் சொல்லுவாரு. பரிசுத்த ஆவியானவரோட வேலையாயே பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நீ கேலி கூத்தாக மாறிட்டு, ஏமாந்து போகாது. விசுவாசிகள் ஆகும்போது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளை கொடுக்கப்படுகிறார், தேவனுடைய பிள்ளையுடைய உள்ளத்திலே வந்து தங்குகிறார். இந்த சரீரமே அவருக்குடைய ஆலயமா மாற்றப்பட போகுது. மாற்றிருக்கு இல்லையா? இந்த சரீரமானது நமக்குள்ளது இல்லை. யாருடைய சரீரம்? நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்குது இல்லையா? ரொம்ப தெளிவா இருக்குது. ஆகவே தேவனுடைய பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஆனால் ஒன்றும் காத்திருக்க வேண்டியதில்லை, அவர் வந்துடுறார் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் ஆகி விடுகிறோம் இல்லையா? விசுவாசம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஆகி விடுகிறோம். தேவ நீதியை பெற்றுக்கொள்ளும் பொழுது இவைகள்லாம் கிடைக்கிது. யோவான் 1:12 சொல்லியிருக்கு இல்லையா? அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிள்ளைகள் ஆனனால நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகிறோம். தேவன் சம்பாதித்து வைத்திருக்கிற அத்தனை ஆசிகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நாமளும் பங்காளிகள். ஏன்? தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோம். தேவனுடைய ஒரே பேரான குமாரனோடு சேர்ந்து நாமும் உடன் சுதந்திரவாளிகளாக ஆகிவிடுகிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? உங்களுடைய நிலைமை என்ன? எப்படி இருக்கிறீங்க? எதை நம்பி இருக்கிறீங்க? உங்க நீதி நம்பி இருக்கிறீங்களா? உங்க புண்ணிய காரியங்களை எல்லாம் நம்பி இருக்கிறீங்களா? இல்ல ஆண்டவருடைய நீதி நம்பி இருக்கிறீங்களா? தேவ நீதியை பெற்றுக்கொண்டு விட்டீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? சொல்ல முடியுமா? இல்லை, இன்றைக்கு உங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து தன்னையே பலி கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி இருக்கிற ஆண்டவருக்கு உங்களுடைய உள்ளத்தை கொடுப்பீர்களா? அவருக்குள்ள வந்துடுவீங்களா? அவரை சொந்தமாக்கி கொள்வீர்களா? வேறு எதன் மூலமாகவும் நாம் தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனோடு நாம் ஒப்புரவாக முடியாது. அந்த தேவ நீதியை சொந்தமாக்கி கொள்வோமா? அப்படியே அமர்ந்தவாறே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக தேவநீதியாக இந்த உலகத்தில் வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் எங்களுக்காக ஆண்டவரே எங்களை பாவத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் நிமித்தமாக ஆண்டவரை நீ காயப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி விலையேறப்பட்ட மீட்பை சம்பாதித்து நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த மீட்பை சொந்தமாக்கி கொடுத்துக்கிறதாக உதவி செய்தார். இதுவரைக்கும் உண்மை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், இதுவரைக்கும் இந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்கள், எச்சரிப்பின் சத்தத்தை புறக்கணித்திருக்கிறவர்கள் இந்த நேரத்திலே தங்களுடைய உள்ளத்தை திறக்கட்டும். ஆண்டவரே, மீட்பராகிய உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும். தேவ நீதியாகிய உண்மை சொந்தமாக்கி கொள்ளட்டும். தேவ நீதியை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஜஸ்டிஃபைடு என்ற ஒரு நிச்சயத்தை கொடுத்தார். அது உம்முடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் இந்த ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. சொந்தமாக்கி கொள்ளட்டும். ஆண்டவரே, விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தேவ மகிமையை அடைவோம் என்கிற ஒரு பெரிய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதம் தொடர்ந்து பேசும். உங்களுடைய கிருபையில் கருத்துக்கு ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.